இந்த பிரபஞ்சத்தை நாம் ஆராய முடியாது, இந்த அண்டத்தை ஆராய முடியாது. ஆனால் இந்த பிண்டத்தில் அண்டம் இருக்கிறது, இந்த பிண்டத்தில் பிரபஞ்சம் இருக்கிறது. கடல் போல இந்த அண்டத்தை ஆராய முடியாது. ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் ஒரு துளி நாம் நம்மை ஆராய்ந்தால் இந்த பிரபஞ்சத்தையே ஆராய்ந்ததற்கு சமம். அண்டத்தில் ஒரு துளி நாம் நம்மை ஆராய்ந்தால் இந்த அண்டத்தையே ஆராய்ந்ததற்கு சமம். நம் பெரியவர்கள், நம் சித்தர்கள், ஞானிகள் எவ்வளோ வழிகள் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. எல்லா வழியிலும் தன்னை அறிவது, தன்னை உணர்வது, தன்னை தேடுவதற்கான பயிற்சியும் யோகமும் தியானமும் தவமும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீ மேல இருக்கிறத தேடாத, உனக்குள்ள இருக்கிறத தேடு. பிரபஞ்சத்துல இருக்கிறத தேடாத, பிரபஞ்சத்துல நீ இருக்கிற ஒன்ன நீ தேடு. வானத்துல தேடாத, பூமியில நீ இருக்கிற ஒன்ன நீ தேடு. ஒன்ன நீ அறி. ஒன்ன நீ அறிஞ்சனா அனைத்தையும் அறிந்ததற்கு சமம். அண்டத்தையே அறிந்ததற்கு சமம், பிரபஞ்சத்தையே அறிந்ததற்கு சமம். தன்னை அறியுங்கள். தன்னை அறிவதே மெய்யறிவு, சிறந்த அறிவு.